ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். செந்தில் பாலாஜியை காணல, ஓடு 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 வேட்டக்காரன் பின்னாடி வர. அவரு நீங்க வந்து போலீஸ் அதிகாரத்தோட துரத்துனீங்கன்னா யார் மேடம் ஓட மாட்டாங்க. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks, Madurai. அண்ணன் வந்து கரூருக்கு போறாருன்னா செந்தில் பாலாஜி கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணும்ன்றதா கான்செப்ட். தப்பு பண்ணாதவர் எதுக்கு ஆட்சி அதிகாரத்தை நீங்க வந்து போட்டது முன்ஜாமீன் கொடுத்துருச்சு சென்னை உயர் நீதிமன்றம். ஒன்லி சிடிஆர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. சிடிஆர் மட்டும் வச்சுக்கிட்டு அண்ணன் வந்து தீர்ந்து போன சக்தின்னு ஒருத்தவங்க வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. யார் அந்த தீர்ந்து போனது? அதிமுக போனா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பக்கத்துல இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து நினைவு பரிசையுமே பெற்றாரு. இது ஒரு முரணா இல்லையா? என்ன முரணா இருக்கு புரியல. ஏன் அவர் நினைவு பரிசு அதுதான் ஊழல்வாதி இல்லையா நான் சொல்லுங்க. ஊழல்வாதியா இல்லையா 100 கோடி ரூபாய் ஊழல்வாதியா இல்லையா அப்படின்னு முடிவு சொல்ல வேண்டியது நீதிமன்றம். சரிங்களா? உங்களுக்கு தேவையான இடங்கள்ல நீதிமன்றத்தின் பக்கம் போய்க்கிறீங்க. மீதி இந்த சைடு வர்றப்போ இல்ல இது அரசியல் சூழ்ச்சி நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. எந்த ஸ்டாண்ட்ல நம்ம நிக்கலாம்? நாங்க சொல்றது மட்டும் இல்லைங்க, அது நீதிமன்றத்தின் வாயிலா இந்த மக்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படும் தான் நான் சொல்றேன். ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகு நாம் அதை பொதுவெளிகளில் பேசலாம்ங்கிறது தான் நாங்களும் சொல்றோம். விமர்சனங்களுக்கு எந்த பதிலும் கொடுக்காம பஞ்ச் டைலாக் மூலமா எதிர் விமர்சனம் வைக்கிறது சரியா? உங்களுக்கு நமக்களுக்கு நல்லது பண்ணுமா இல்ல உட்கார்ந்து நீங்க கேக்குற எல்லா சில்லி கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? எல்லா ஆக்ஷனும் நடந்துதானே சொல்லுங்க. என்ன நல்லது பண்ணீங்க? 5 நல்லது. லஞ்சம் ஊழல் இல்லாம இருக்கு. லஞ்சம் ஊழல் இல்லாத லஞ்சம் ஊழல் இல்லாத இன்னைக்கு போய் சிஎம்டில எடுத்துங்க. இன்னைக்கு போய் பாருங்க. நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸின் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். தமிழ்நாட்டின் வரலாற்றிலிருந்து நீக்கவே முடியாத ஒரு துயர சம்பவம்னா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சொல்லலாம். அதே கரூருக்கு கடந்த செப்டம்பர் 17, 2025 அன்னைக்கு தாவேக தலைவராக சென்ற முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தின் முதல்வராக கரூருக்கு சென்றிருக்காரு. அந்த கரூர்ல கருப்பு சட்டை அணிந்து அவர் பேசிய உரை எப்படி இருக்கு, எப்படி அணுகலாம், எப்படி பார்க்கலாம் என்பது தொடர்பாக விவாதிக்க இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். திமுகவிலிருந்து துரை தமிழ்செல்வன் அவர்கள், தாவேகாவிலிருந்து ராகுல் காந்தி அவர்கள், பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள், தாவேக ஆதரவாளர் ஷரீன் அவர்கள். பிரகாஷ் சார், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கரூர் சம்பவம் யார் சொல்லி நடந்ததுன்னு தனக்கு தெரியும்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. யார் சொல்லி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி நடந்திருக்காது. அதை வந்து முதல்வர் ஏற்றுக்கல. ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார், போலீஸ் வந்து அடித்து இறந்தாங்க அப்படின்ற சென்ஸில் தான் அவர் பேசியிருந்தார். அந்த மாதிரி முதல்வர் பேசலை. முதல்வர் பேசும்போது என்ன சொன்னார், இப்போது பெரம்பலூரில் வந்து எங்களுக்கு சொன்னாங்க, ரைட்டுங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து சொல்லியிருக்கலாம், கேன்சல் பண்ணியிருப்போம் நாங்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். பெரம்பலூர் வந்து நாங்களாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். பத்திரிகையாளர்ன்ற அடிப்படையில் லைவாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெரம்பலூரில் அந்த எஸ்பி உண்மையிலேயே கிரேட். அது பக்கத்து ஊரில் முடிச்சுட்டு வரும்போது விஜய் அலோவ் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு வந்துட்டு அப்போது என்ன சவுண்டு விட்டாங்கன்னா, தாவேகாவினர் வந்து எங்களை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அது பெரம்பலூர் தான் முதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லிவாக்கத்துலேயும் அது நடந்தது. வில்லிவாக்கத்துலேயும் வந்து விஜயை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அப்போதைய கமிஷனர் அருண் வந்து விடலை. பொறுத்த வரைக்கும் தாமதமாக வந்தது காரணமா இல்லை கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் பயங்கர கூட்ட நெரிசல் தான் காரணம். ஹெவியாக க்ரௌடு இருந்தது. தாமதமாகவும் இவர் வந்தார். அந்த ஹெவி க்ரௌடு வந்து அந்த எஸ்பி வந்து முடியவே முடியாதுன்ட்டாங்க. இது நீங்கள் ஒரு லேடி எஸ்பி முடியவே முடியாதுன்ட்டாங்க. அந்தம்மா சான்ஸே இல்லைன்ட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமா தாவேகா சைடில் பார்க்கப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் பெரம்பூரில் முடிச்சுட்டு கொளத்தூரில் முடிச்சுட்டு வில்லிவாக்கத்துக்கு இவர் வரும்போது அங்கே க்ரௌடு வந்து இதை விட அதிகமாக இருந்தது. அதனால் அருண் வந்து அது முடியாதுன்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா இது வில்லிவாக்கம் வந்து இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம், பெரம்பலூர் வந்து இன்சிடெண்ட்டுக்கு கரூர் இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தால் போயிருக்க மாட்டோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு.
அது கிட்டத்தட்ட வந்து சிபிஐயில் நடக்கக்கூடிய விசாரணையில் அது 120Bன்னு சொல்லுவாங்க கிரிமினல் ரெக்கார்டில், அதாவது கான்ஸ்பிரசி பிஹைண்ட் இன்சிடென்ட்னு. அந்த 120Bயில் தான் வந்து விஜய் பேசுகிறார். அதே 120Bயில் பேசின ஆதவ் அர்ஜுன் வந்து வேறு மாதிரி சொன்னார், போலீஸ்காரங்க தான் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை வந்து இவர் அந்த டோனில் வந்து விஜய் சொல்லவே இல்லை. போலீஸ் வந்து சொல்லியிருக்கலாம், நாங்கள் நம்பிட்டோம், எங்களை வந்து அந்த பிரிட்ஜிலேருந்து மேம்பாலத்துலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தது போலீஸ் தான், போலீஸுக்கு நன்றிலாம் வேறு நாங்கள் சொல்லிட்டோம், நம்பி ஏமாந்தது தான் அதில் நடந்தது அப்படின்னு. இந்த இன்சிடெண்ட் சம்மந்தமாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் உட்பட அமுதா உட்பட எல்லாருமே வந்து அந்த டைமில் பேட்டி கொடுத்தாங்க. அப்போ பேட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கரூர் டிஎஸ்பி வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வராரு, மேம்பாலத்துலேருந்து பேசிக்கிட்டே வராரு, பேசிக்கிட்டே வரும்போது அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு போவாண்டா, பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு அந்த ட்ரோன் கேமரா செட்டப்ஸு, அப்புறம் அந்த மைக்லேருந்து ரீச் ஆகக்கூடிய அந்த சவுண்டு சிஸ்டம் எல்லாமே இருந்தது. நீங்கள் ஒரு சில இடங்களில் வந்து விஜய் வந்து பேசுகிறது ரீச் ஆகாமல் போச்சு சில இடங்களில் பிரச்சாரம் பண்ணும்போது. அது காரணம் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் பண்ண அரேஞ்ச்மெண்ட் வந்து இன்னொரு இடத்துல பண்ண முடியாது. ஆனால் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் பயங்கரமான க்ரௌடாக இருக்குது. அன்றைக்கி வந்து கரூரில் வந்து எல்லா ஊருக்குமான பஸ்ஸு கேன்சல் ஆகிடுச்சு. பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. அன்றைக்கி ஒரு சனிக்கிழமை கூலி வாங்கிட்டு எல்லாருமே வந்து ஈவினிங் டைம் அது வருவாங்க. அப்போ க்ரௌடு வந்து ஓவர்வெல்மிங் ஆனவுடனே அந்த டிஎஸ்பி சொல்கிறாரு, நீங்கள் போகாதீங்கன்னு. அதை மீறி தான் போகிறாங்க இவங்க, மீறி கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி போகிறாங்க. இவங்களோட ஏம் என்னன்னா அந்த மைக் செட்டப்பு. ஆனால் விஜய் அவர்கள் அது தனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது அவருக்கு எப்படி தெரியும்னு தெரியல. அவங்க பேசியிருக்காங்க. அதுதான் வந்து போலீஸோட எக்ஸ்ப்ளனேஷனே, கரூரில் எக்ஸ்ப்ளனேஷனே அதான், சிபிஐலேயும் அதான் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து இவர் வந்து தப்பாக சொல்கிறாரு. கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டில் வந்து அந்த விஷயங்கள் விஜயோட நாலேஜுக்கு ஏற்ற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. ஆதவ் அவருக்குரிய நாலேஜோட வன்மத்தோட ஆதவ் பேசுகிறாரு. இது வந்து நடந்ததும் உண்மையும் வந்து இப்படி தான் இருந்ததாக நம்ம பத்திரிகையாளர்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா. ஓகே, ராகுல் காந்தி சார், நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்பொழுதுமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறையினர் எங்களை அலர்ட் பண்ணலை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாடகம் ஆடியது காவல்துறை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையினர் உங்களை அலர்ட் பண்ணவே இல்லையா? உண்மைதானே. ஏன்னா இந்த நிகழ்வுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகளில் என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி அங்கே ஸ்டாம்பட் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை க்ரௌட் அதிகமாக இருக்குன்னு பெரம்பலூரில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த காவல்துறை கரூரில் மட்டும், குறிப்பாக கரூரில் மட்டும் எந்தவித முன்னெச்சரிக்கையாக எந்த விஷயத்தையும் சொல்லலைங்கிறது உண்மை. அதே மாதிரி அங்கே வந்து கேமரா செட் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட யூகமாக சில விஷயங்களை சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் முற்றிலும் அது நடந்ததுக்கு எதிர்மறையாக அவங்க சொல்கிறத கருத்தாக தான் மக்களும் பார்க்குறாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த இடத்துல இப்படி போனதனுடைய காரணம் நீங்களாவே ஒரு பிரம்மையாக நிறைய விஷயங்களை சொல்லலாம். இதனால் நடந்திருக்கும், இது ஷூட்டிங்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற பாணியில் நடந்த விஷயங்களை சொல்லலாமே தவிர அது உண்மையா அப்படின்னா அது கிடையாது. அதே மாதிரி காவல்துறை இந்த இடத்துல தப்பு செஞ்சதுன்னு இன்னைக்கு முதல்வர் சொன்னது ரொம்ப சரியான விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கோங்க. ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு முதல்வராக போயிருக்காருங்கிறத தாண்டி ஒரு நிகழ்ச்சியை எப்படி கட்டமைக்கணுங்கிறத காவல்துறைக்கு தெரியும். அப்போ ஒரு எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு பிரபலம் அங்கே போகும் பொழுது சரியானதை செய்ய வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கு. அவங்க சரியான முன்னேற்பாடுகளை செஞ்சிருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காதுங்கிறது தான் உண்மை. காவல்துறை தரப்புல இருந்து எல்லா விளக்கமும் கொடுக்கப்பட்டது இருக்குல்ல, அந்த காவல்துறையினுடைய விளக்கமும் சரியில்லை, அவங்க செஞ்ச விஷயங்களும் சரியில்லைங்கிறத முன்னாள் டிஜிபி டேவிட்சன் சொல்லியிருப்பாரு. கரூர் டிசிபி இவங்க போறதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும், ஆனா தாவேகவினர் அதை மீறி போனதாகவும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இல்ல அது அந்த இடத்துல கரூர் மாவட்ட செயலாளர் சொன்னதை நீங்க நோட் பண்ணணும். அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க தான் பெர்மிட் பண்ணாங்க அங்க பேசுங்கன்னு சொன்னதை கரூர் மாவட்ட செயலாளர் சொல்றாரு. அப்போ இவங்க சொன்னது எது உண்மைங்கிறது எப்படி தெரியும்?
அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க, கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு அவரோட பயணப்பட்டவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு முதல்வரே சொல்கிறாரு, அன்னைக்கு எங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்குது, ரொம்ப கும்பல் அதிகமாக இருக்குங்கிறத தெரியப்படுத்தி இருந்தா அங்கே நாங்கள் போயிருக்க மாட்டோம். போலீஸ்க்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்கு, போலீஸால அது. ஆனா ஒரே ஒரு கேள்விதான் சார், வேலுசாமிபுரத்துல உங்களுக்கு இடம் வந்து அலாட் பண்ணதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணது யாரு? தாவேகாவுடைய தரப்புல இருந்து. ஆமா, தாவேகாவில இருந்து ஏத்துக்கிட்டு தான் அந்த இடத்தை ஏத்துக்கிட்டது உண்மைதான். ஆனா கேட்ட இடம் வேற, எங்க வேணும் கேட்ட இடம் வேற, கேட்ட இடம் வேற. உழவர் சந்தை ஏன் நிராகரிக்கப்பட்டது? ரீசன் என்ன? போலீஸ்ல தான் கேட்கணும். ஓகே, போலீஸ்ல தான் கேட்கணும். ஏன்னா அன்னைக்கு ஆளும் கட்சியா இருந்தவங்க அன்னைக்கு அவங்க சொல்ற இடத்துல தான் நடத்த முடியுது. இந்த ஒரு எந்த இடத்துல பிரச்சாரம் நடந்தனாலும் சரி, எந்த இடத்துல நான் எங்களுடைய தலைவனுடைய பொதுக்கூட்டமோ பிரச்சாரமோ எது பண்ணாலும் அன்னைக்கு ஆளும் கட்சிக்கு கீழ் இருந்த காவல்துறை எங்க சொல்லுதோ அதானே செய்ய முடியும். தாவேக்கனூர் தரப்புல இருந்து எந்த விளக்கமும் கேட்கலையா? அதுக்கு எந்த விளக்கம்னா எப்படி கேட்கல? இல்ல, உழவர் சந்தையில வந்து நீங்க கேட்டமே 3 இடத்துல கேட்கறாங்க, 3 இடத்துல கேட்டுட்டு இவங்க தான் வேலுசாமிபுரத்தையே ஒதுக்குறாங்க. அப்போ காவல்துறை எங்க அனுமதி கொடுக்குதோ அங்கதானே நிகழ்ச்சியை நடத்த முடியும். அப்படிதானே அந்த நிகழ்வு நடந்தது. அப்ப காவல்துறை அனுமதியை மீறி அப்ப இன்னொரு இடத்துல நடத்தினா அனுமதியை மீறி நடத்துனாங்க, அதனால இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தானே. அப்ப காவல்துறை சரியா அந்த இடத்துல செயல்படலைங்கிறதா உண்மை. ஓகே சார், நீங்க சொல்லுங்க, கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா அங்க ஏதாவது இந்த உயிரிழப்புல ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தும் காவல்துறை ஏன் அலாட் பண்ணலங்கிற கேள்வியை தாவேக்கவினர் எழுப்புறாங்க. ஏன் அலாட் பண்ணல? முதல்ல அந்த வேலுச்சாமிபுரம் உழவர் சந்தை இந்த விஷயம் நிறைய பேசியாச்சு. வேலுச்சாமிபுரத்தோட உழவர் சந்தையில் இன்னும் பேராபத்து நடந்திருக்கும். அதுக்கு தான் இந்த இடம் மறுக்கப்பட்டதுன்றது அண்ணன் பேசியிருக்காரு, நான் பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். இப்போ கேள்வி என்ன தெரியுங்களா, முதல்வர் ஒத்துக்கிட்டார். அவரை பார்க்க வந்த கூட்ட நெரிசலால் தான் இறந்து போனாங்க. திமுக காரங்க குச்சி வச்சு குத்துனாங்க, திமுக காரங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க, திமுக காரங்க மிளகாத்தூள் கண்ணில் வீசினாங்க. இதுதான் ஆக்சுவலாக ஃபீல்டில் பரப்பப்பட்ட இது காரணம் திமுக வந்து வன்மமாக இதை செஞ்சிருச்சு. சம்பவம் நடந்த பிறகு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் இப்போ இன்றைய முதலமைச்சர் ஒரு வீடியோ போடுறாரு. சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, என் மக்களை விட்டுருங்க அப்படி தானே சொன்னார். அன்னைக்கு அது சொல்லலை அவர். இப்போ இன்னைக்கு சொன்ன அதே தகவலை அன்னைக்கு சொல்லலை அவர். இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இதுவுமே அரசியல் சூழ்ச்சின்னு தான் சொல்லியிருக்காரு. சரிங்க, அந்த சூழ்ச்சி தயவு செய்து அவருங்க. நீங்கள் உங்கள்கிட்ட தானே காவல்துறை இருக்குது, காவல்துறையோட உச்சபட்சம் நீங்கள் தான். உங்களை தாண்டிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் கிடையாது. என்ன சூழ்ச்சி, என்னங்க சூழ்ச்சி? இன்னும் எத்தனை நாள் இதே படத்தை கரூர் மட்டுமே வச்சுட்டு தாவேக்கு அரசியல் பண்ண போதான்னு ஒரு கேள்வி. அதாவது போனதுக்கு காரணம், கூட்டம் வந்ததுக்கு காரணம் உங்களை பார்க்க வந்தவங்க. லோக்கல் டிஎஸ்பி மறுக்கிறாரு, தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அன்றைய எங்களுடைய ஆளுங்கட்சியாக இருந்த போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் அதை வந்து நிராகரித்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க இல்லையா, மறுக்க முடியாது அதெல்லாம். இன்றைக்கி அதே காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, கூப்பிட்டு இன்றைக்கி அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கணும்ல. கேள்வி புரியுதுங்களா? இன்றைக்கி அதே காவல்துறை அதிகாரிகள் உங்கள் அரசாங்கத்தில் இருக்காங்க அன்றைக்கி பண்ணவங்க. எந்த இடத்துலையாவது அதை மறுதளிச்சிருக்கீங்களா? புள்ளியியல் ரீதியாக அல்லது எவிடன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரு சிஎம் அங்கே போயிட்டு? இல்லை, டேவிட்சன் அவர்களுமே இப்போ சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிருக்கார் இல்லையா? சிபிஐ விசாரணை நம்மளோடது இல்லை, அது வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு, டைரக்ஷன் கொடுத்துருக்கு, அது நடந்துட்டு இருக்கு. இப்போ அது இல்லை கேள்வி என்னன்னா, அதாவது கூட்ட நெரிசலால் நடந்த ஒரு செயல். ஓகே, அதற்கு நீங்கள் கொடுக்குற பிம்பம் இருக்கு இல்லையா, உங்களுடைய நீங்கள் சரியான இடத்துக்கு வரல, இல்லை உங்களுக்கான நிர்வாகிகள் வந்து சரியாக அந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணல, இதெல்லாம் தாங்க பிரச்சனை. ஒத்துக்க முடியாமல் பிரச்சனை என்னன்னா, இதை ஒத்துக்க முடியல, அவ்வளோதான். இதுக்கு காரணம் ஒரு ஆள் வேணும். ஏன்னா ஆதரவு சொல்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகளை வச்சு கொண்டு கூச்சிங்கல்ல, ஒரு கணக்கு இருக்குது எங்களுக்கு, பாக்கி தீர்க்க போகிறோம், தீருங்க, கேட்குறோம் நாங்களே, தீருங்க, யார் இருந்தால் சொல்லுங்களாங்க. நீங்கள் என்ன, அதாவது எதிர்கட்சியாக இருக்கவங்களையும் சொல்லிட்டு இருந்தது சரி, எதிர்கட்சியாக இருந்தவங்களையும் எங்களுக்கு இந்த முதல் மரியாதை படத்தில் ஒரு கேரக்டர் வர மாதிரி எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும், எதிர்கட்சியாக இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் ஆளுங்கட்சி ஆகிட்டீங்க, காவல்துறை உங்கள்கிட்ட இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது உங்கள்கிட்ட? யார் உங்களை தடுத்தா? யார் உங்களை கட்டுப்படுத்துறா? அந்த சூழ்ச்சியை யாருங்க வெளிவிடாமல் தடுக்கிறது யாருங்க? அது என்ன அவ்வளோ பெரிய ரகசியமா? உங்களுக்கு எதிராக தான் நடந்திருக்கு அந்த செயல் உங்களுக்கு எதிராக நடந்திருக்கு. அதில் வந்து வெளிப்படையாக பேசுறதுக்கு என்ன இருக்கு? யார் உங்களை தடுக்கிறா? நீங்கள் தான், உங்களுக்கு காவல்துறையோட மினிஸ்ட்ரி நீங்கள் தான் இல்லையா? முதலமைச்சருக்கு கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது. அப்போ அவர் அந்த தகவலை ஏன் வெளியிட மறுக்கிறாரு? ஏன் இன்னும் பொது மேடையில் போனால் மட்டும் ஒரு கான்ஸ்பிரன்சி தீர வச்சே பேசுகிறாரு? யார் காரணம்? இவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்பட்டதுக்கு காரணம் இன்றைய ஆளுங்கட்சி. ஆனால் அதை அன்னைக்கு ஒத்துக்கல, இன்னைக்கு ஒத்துக்கல. இன்னைக்கு அந்த இடத்துல வந்து தாண்டி வந்திருக்காங்க. எங்கே வந்திருக்காங்கன்னா, கூட்டத்தை சரியாக போலீஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி தரல, அதனால தான் இந்த அசம்பாவிதம் நடந்தது. கேள்வி அது இல்லை, யார் காரணம்? யாரை பார்க்க வந்த கும்பல்? அந்த கூட்டம் யாரை ரசிக்கிறதுக்காக வந்துச்சு, யாரை பார்க்கறதுக்கு? இன்னொருலேயே அது தாவாக ஒத்துக்கல. முதல் முறையாக முதலமைச்சர் வாயில ஒத்துருக்கிறார். முதலமைச்சர் அந்த கூட்டத்தை இவங்க ஆர்கனைஸ் பண்ணாதனால தான் இப்படி ஒரு
ஸ்டாம்ப் பேட் இல்ல ஆனா இதுக்கு முன்னாடியும் விஜய் அவர்கள் வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல போய் பார்த்திருந்தாரு. நிறைய ரோட் ஷோவுமே அந்த இடத்துல போயிருந்தாரு. ஆனா அங்க எங்கேயுமே நடக்காத அசம்பாவிதங்கள் கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு? எங்கேயோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஒன்று வேணும் இல்லையா? இப்போ இது ஏன் நடக்கல? மதுரையில் நடந்துச்சு. மதுரையில் 2 பேர் இருந்தாங்க. தஞ்சாவூரில் நடந்துச்சு. தஞ்சாவூரில் அவரை பார்க்க போன 2 பேர்கள் வந்து கூட்ட நெரிசலில் இருந்தாங்க. அது விபத்துல தானே சார் இருந்தாங்க, சாலை விபத்தில் தானே சாலை விபத்தில் இருந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல மட்டும் இல்லை, உங்களை பார்க்கறதுக்காக 360 டிகிரிலேருந்து உங்கள்கிட்ட வராங்க. உங்களுக்கு நான் சொல்ல விதம் புரியும்னு நினைக்கிறேன். 360 டிகிரிலேருந்து உங்களை ரசிக்கிறதுக்காக ஒரு கும்பல் வருது. ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய இடம் யாரு இருக்குதுன்னா அந்த கட்சியோட தரப்புக்கு இருக்கு. இது நாள் வரலையும் அதை ஒரு மானசீகமாக கூட அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல. அதுக்கு காரணம் வேற யாரும், அதுக்கு காரணம் நான் கிடையாது. யாரும் அடிச்சு சொல்லியிருக்காங்க, இதை மட்டும் நீ ஒத்துக்காது. இப்போ அந்த இடத்துல இருந்தா மாறி எங்க வந்திருக்கு? இப்போ தாவேகா வந்து இது ஒரு ஸ்டாம்ப் பேடுன்ற இடத்துக்கு வந்துருக்கு. அந்த ஸ்டாம்ப் பேடு காரணம் போலீஸ் இருந்தது. அந்த போலீஸை வேற யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செய்ய வச்சாங்க. சொல்லுங்க, காவல்துறை உங்கள்கிட்ட இருக்கு. யார் அந்த அதிகாரி? அந்த அதிகாரிக்கு யார் மூலமாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது? தயவு செய்து வெளியில் சொல்லுங்க, நாங்கள் எதிர்பார்த்துட்டு. தயவு செய்து சொல்லுங்க. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த கான்ஃபரன்ஸ் தீர்வு வச்சுட்டு கரூர் வச்சு அரசியல் பண்ணிட்டு போய் வெளில சொல்லிடுங்க. உங்களுக்கு நீங்க யாருக்கு கேட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உங்கள் காவல்துறை அதிகாரி வச்சு கேட்கலாம். இன்னாரு இவருக்கு கால் பண்ணாரு, இவர் வந்து கூட்டத்தை அதிகமாக புல் பண்ண சொன்னாரு, இது தாண்டிட்டு வர சொல்லு எல்லாத்தையும் உள்ள அப்படின்னு இவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. சம்பந்தப்பட்ட அதிகாரி கை நீட்டி சொல்லக்கூடிய இடத்துல தானே நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு அது ரொம்ப எளிது. இப்போ நீங்கள் தான் அதற்கான அமைச்சர். அப்போ ரொம்ப எளிதாக இருக்கிற ஒரு விஷயத்துல இன்னும் மேடை ஏறின பிறகு நான் வந்து கான்ஸ்பிரன்சி தியரி பேசுவேன், என்னை வந்து இன்னொருத்தவங்க சொல்லி அது வந்து இங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தம். அந்த 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 தியரியில் என்னாச்சு? போனவங்க 2 மணி நேரத்தில் போஸ்ட்மார்டம். மக்கள்லாம் நம்பினாங்க. அதை 2 மணி நேரத்தில் எத்தனை பேர்? 41 பேருக்கு 2 மணி நேரத்தில் போஸ்ட்மார்டம். சம்மந்தப்பட்டவர்களையும் சொல்கிறாங்க அடுத்த நாள் மதியானம் வரலையும் நடந்துச்சு போஸ்ட்மார்டம் அப்படின்னு. முலாத்தில் அடித்தாங்க, இன்ஜெக்ஷன் குத்துனாங்க, கம்பி வச்சு குத்துனாங்க. இந்த கதெல்லாம் வெளியில் பேசினாங்க. இப்போ நாங்கள் உடைக்கிறோம் அதெல்லாம். இப்போ இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டிய நேரம். இதற்கான பதில் எங்கே இருக்குது? இதற்கான பதில் எங்கே இருக்குன்னா எங்களுடைய முதலமைச்சர் சொல்லிவிட்டார். அவங்க வந்து போலீஸ் வந்து இது சரியாக ஆர்கனைஸ் பண்ணல, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ஆர்கனைஸ் பண்ணாததுக்கு பின்னாடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுத்தா அதுதான் இப்போ வெளியில் வரும். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து முன்னாடி வரைக்கும் பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்த தாவேகா இப்போ அவங்க தான் அரசாங்கமாகவே இருக்காங்க. இருக்கும்பொழுது ஏன் இந்த தொடர்பான எந்த விசாரணையும் பண்ணலைங்கிறது அவருடைய கேள்வியா இருக்கு. உங்களுடைய பதில் இல்லை? இப்போ இவர் சொல்றாரு இந்த மாதிரி இப்போ தாவேகா இருக்குது, இப்போ அவர் தான் மினிஸ்டராக இருக்காரு, நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு என்ன ப்ராப்பரான இதை வெளியில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்டாம்பேட் நடந்தப்போ டிஎம்கே தான் இருந்தது. அவங்க டிவிகேனால தான் இது பிரச்சனையாச்சு, இவங்க வந்து கால் பண்ணாங்க, இவங்க கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற இவங்க ஏன் அப்போ நீங்கள் வெளியில் விட்டுருந்துருக்கலாம்ல? இந்த மாதிரி இவங்க கால் பண்ணி பேசினாங்க, இந்த கால்லாம் நாங்க வந்துட்டு வெளியில ஆணையம் அமைச்சிருந்தாங்க, விசாரணையும் நடைபெற்று. இப்பயும் அதே ஆணையம் தான் இருக்கு. இப்போ விசாரணை தானே பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை பண்ணும்போது இந்த இது வந்து கொடுங்க முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன அப்ப நீங்க சரியா போவாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஒரு நிமிஷம் சார், இல்ல அவங்களுடைய கருத்தை வச்சிரட்டும். அதற்கு தொடர்பான ஏர்ஃபோர்ஸ் ஒரு இது ஷோ பண்ணாங்கல்ல, ஷோ பண்ணப்போவே அவங்க நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்ப அதுக்கு யார் காரணம்? முதலமைச்சரா? அப்ப முதலமைச்சர் அதுக்கான பதில் சொல்லி இருந்திருக்கலாமே. இப்ப டிவிகேல இருக்கிற முதலமைச்சர் நீங்க வந்துட்டு அவங்க பதில் சொல்லணும். ப்ரோகிராம் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க தெரியுமா? யார் ஆர்கனைஸ் பண்ணா சொல்லுங்க. நீங்க தான் சொல்றீங்க. யார் தெரியுமா? தமிழ்நாடு அரசாங்கம் ஆர்கனைஸ் பண்ணுச்சா? இல்ல சார், யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு தெரியாது. எங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க முக்கியம். இந்த ஆர்கனைஸ் பண்ணாலும் இங்க யார் ஒரு பிரச்சனையா ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை ஆர்கனைசருக்கு தான் முதல் பொறுப்பு. அப்புறம் தான் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் யார் ஆர்கனைஸ் பண்ணாலும் அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. டிவிகேக்கு தான் தார்மீக பொறுப்பு இருக்கு. அத நீங்க உணரணும். முதல்ல டிவிகே தார்மீக பொறுப்பு இழந்துட்டு அப்புறம் அரசாங்கம் சொல்லல. இப்பதான் நீங்க அரசாங்கம் வந்துட்டீங்கல்ல. இந்த அதிகாரி இங்க உத்தரவிட்டார், இந்த அதிகாரிக்கு இவர் மூலமாக உத்தரவு வந்துச்சு, வெளியில சொல்லுங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில சிபிஐ விசாரணையில் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி யார் உண்மையிலேயே எந்தெந்த அதிகாரிகள்லாம் தவறு செஞ்சாங்களோ, எந்தெந்த அதிகாரிகள்லாம் இதுக்கு உடந்தையா இருந்தாங்களோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் என்னவோ இதனுடைய உண்மையான அறிக்கை வெளியிடப்படத்தான் போகுது. அதில் யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்களோ அவங்க யாரெல்லாம் இந்த அன்னைக்கு இந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ, எந்த அரசு அதிகாரியெல்லாம் இந்த மக்களுக்கு எதிராக அன்னைக்கு செயல்பட்டாங்களோ, தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தினாங்களோ, எல்லாருக்கும் யார் என்னங்கிறது வெளிச்சம் காட்ட தான் போறாங்க. நீங்க முடிங்க. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இவங்கனாலையும் வெளியில் விட முடியல. அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. அந்த டைமில் ஏன் வந்துட்டு முதலமைச்சர் இப்படி சொல்கிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ முதலமைச்சர் வந்துட்டு நான் வந்து மக்கள் எம்எல்ஏ வந்துட்டு விலை வாங்கிட்டோ அப்படியெல்லாம் அவர் ஓடலை அங்கே இருக்கும்போது.
அங்கே இருக்கும்போது அவரோட சேஃப்டிக்காகவும் அங்கே மக்களோட சேஃப்டிக்காகவும் அங்கே போலீஸ் வந்துட்டு இவர் போனாதான் அது வந்துட்டு அவங்களுக்கான சேஃப்டி அப்படின்ற பட்சத்தில் தான் அங்கேருந்து வந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு, அதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு போடுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான பேச்சு எதுவுமே பேசலை அப்படின்னா அப்போ ஆட்சியில் இருந்தது நீங்கள் தான். அவ்வளோ வந்துட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, டிவிக்கே தான் அதை வந்துட்டு பிளான் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக அப்போ நீங்கள் வெளியில் சொல்லியிருந்திருக்கலாமே இந்த மாதிரி தான் பண்ணாங்க அப்படின்றது. பதில் சொல்லமா? அதாவதுங்க இது நாள் வரலையும் டிவிக்கே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா அது ஸ்டாம்ப் பேட். நாங்களும் அதை தான் சொன்னோம். இது வந்து ஒரு ஸ்டாம்ப் பேடு, இது யாரும் திட்டமிட்டு செய்யலை. எங்களுடைய முதலமைச்சர் ரொம்ப மரியாதையாக ரொம்ப அட்ரஸ் பண்ணி அப்போ இருந்து எங்களுடைய முதலமைச்சர் அதை சொன்னார். இது வந்து அவர் இதை செய்வார்னு நாங்கள் நம்பலை, அது அவர் செய்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அவரை பார்க்க வந்த கும்பல் அது. பட் இதை தாண்டிட்டு ஒரு அசம்பாவம், இது ஒரு ஆக்சிடென்ட், அது ஒரு ஸ்டாம்ப் பேட். இதுதான் சொல்லுங்கள். இந்த ஸ்டாம்ப் பேடை தனக்கு வாக்கு வங்கியாக மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் யார் பண்ணுச்சுன்னா டிவிக்கேவும். அது அரசியல் ஆக்குறதே நீங்கள் தானே சார். மேடம், எனக்கு ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போது இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த காவல்துறை அதிகாரிகளை கண்டுபிடிப்போம் தண்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னான். 2 பாயிண்ட்டு தான். ஒன்று வந்து தம்பி சொன்ன பாயிண்ட்லேருந்து தான். இப்போது ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ஸ்டாம்பீட் நடக்குது, ரைட்டுங்களா? அதில் வந்து சம்மந்தப்பட்ட பெங்களூரில் ஒரு ஸ்டாம்பீட் நடக்குது, அந்த கப்பை வின் பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா? அப்போது ஒரு பெரிய ஸ்டாம்பீட் நடக்குது. அது சம்பந்தமாக ஒரு விசாரணை என்பது, போலீஸ் விசாரணை என்பது போது மானிட்டர்ட் விசாரணை, அதாவது போலீஸ் விசாரணை மானிட்டர் பண்ணுற விசாரணை போது அந்த அரசு என்ன பண்ணுதுன்னா அது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு ஒரு நீதி விசாரணை கமிஷனாக அமைக்குது. ஆறுமுகசாமி கமிஷன் மாதிரி ஒரு நீதி விசாரணை கமிஷன் அமைக்குது. இப்போ அந்த நீதி விசாரணை கமிஷனில் நான் கூட போகலாம். 2 விஷயம் அவங்க தவறு பண்ணுறாங்க. ஒன்று வந்து செந்தில் பாலாஜி மேலே வந்து அலிகேஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜியை வேறு விஷயத்தில் விஜய் குற்றம் சாட்டுறாரே தவிர இந்த விஷயத்தில் வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தை பேசவே கிடையாது. இன்றைக்கி ஓடுறாரு வரான் வேட்டைக்காரன் அப்படின்னு பாட்டெலாம் பாடுறாரே தவிர. ஸோ இந்த போலீஸ் அதிகாரிகள் தான் காரணம்னா ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்கலை? இந்த போலீஸ் அதிகாரிகள் தான் காரணம்னா இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்புறம் எடப்பாடி ஆட்சியில் அமைச்ச மாதிரி ஆறுமுகசாமி கமிஷன் மாதிரி உண்மை கண்டறியும் ஒரு கமிஷனை நீங்கள் ஏன் அமைக்கலை? இதான் கேள்வி. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி. ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் சார், சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கிற சமயத்தை இது எல்லாமே பண்ணலாம். ஆணையம் அமைக்கலாம். ஆளுங்கட்சி ஆளும் தரப்பு உங்களுக்கு ஒரு விஷயத்தில் உண்மை உங்களுக்கே தேவைப்படுது, நீங்கள் வெளிப்படையாக ஆணையம் அமைக்கலாம், உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ரெண்டாவது உங்களுக்கே அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்ற கட்டாயம் இருக்கு இல்லையா? நீங்கள் முதலமைச்சர், உங்களுடைய கட்சி ஆளுங்கட்சி, உங்களை யாரும் கட்டுப்படுத்தல. அன்றைக்கு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தாவேகாவுக்கு அதில் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு இருந்து உச்சநீதிமன்றம் போனாங்க, சிபிஐ விசாரணை கோரினாங்க, போயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? காவல்துறை அதிகாரி உங்க மேடம், ஜெயலலிதாவுடைய மரணத்துல யாரும் ஆணையம் அமைக்க மாட்டோம். மரணத்துல ஜெயலலிதாவின் மரணத்துல சந்தேகம் வந்தப்போ எல்லாருக்கும் இருந்த அந்த சந்தேகம், இன்க்ளூடிங் ஆளுங்கட்சி வரைக்கும் இருந்தது. அவங்க ஒரு ஆணையம் அமைச்சாங்கல்ல. அந்த மாதிரி கரூர் இன்சிடென்ட் எவ்வளோ பெரிய இன்சிடென்ட், உங்களுடைய மனசாட்சியை கனவுலையும் நனவுலையும் இன்னைக்கும் உலுக்கிக்கிட்டு இருக்க நீங்க பண்ணலாம். பழி போடுறாங்க, எம்எல்ஏ பழி. முதலமைச்சர் மேடையெல்லாம் சொல்றாரு கரூர் விஷயத்துல எம்எல்ஏ பழி போட்டாங்க, என்னைய வந்து குற்றம் சுமத்துறாங்க, என்னைய குற்றவாளியா பார்த்தாங்க, நான் அப்படிப்பட்டவனா, நான் குற்றவாளியா சொல்லுங்க. நீங்க அவர் மேல குற்றமே சுமத்தலையா? குற்றம் வந்து அவர் வந்து அந்த கட்சியோட தலைவர்ன்ற நோக்கில வந்து காரணமா? நாங்க திருப்பி சொல்றோம், ஆனா ஒரு நிமிஷம் திருப்பி சொல்றோம். இது வந்து ஒரு ஸ்டாம்பேட். இந்த ஸ்டாம்பேடுக்கு வந்து அவர் தார்மீக அடிப்படையில் காரணமாக இருப்பார். இந்த க்ரௌடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு தள்ளு, போட்டு அமுக்கு, கொள்ளு அப்படின்றது இல்லை அதோட காரணம். தார்மீக அடிப்படையில் நீங்கள் அதுக்கு காரணம்னு குற்றம் சாட்டும் போது அதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரியல இன்னும் இது நாள் வரலையும். ஆமாம், இந்த கூட்டம் வந்து என்னை பார்க்க வந்த கூட்டம். யாருக்காக வந்த கூட்டம்? யார் ரசிக்கிறதுக்காக வந்து பார்க்கறதுக்காக வந்த கூட்டம். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு மூலையில இருந்து அந்த முகத்தை பாத்திர மாட்டோமா, அண்ணன் முகத்தை பாத்திர மாட்டோமா, விஜய் நான் முகத்தை பாத்திர மாட்டோமான்னு வந்து அவரோட ரசிகர் கும்பல். ஓகே, அவர்களுக்கு அவரை பார்க்க வந்த கும்பல் என்னை இப்படி தவறு விட்டுருக்கு, நான் அப்படி தவறு விட்டுட்டேன் அப்படின்றத ஒரு தார்மீக அடிப்படையில் ஏற்றுக்கூட மனம் இல்லை அப்படின்றதுதான் குற்றம். குற்றம்ங்கிறது நீங்க தான் அந்த 41 பேர் மரணத்திற்கு காரணம் இல்லைங்க. நார்மலாவே மன்னிப்பு எல்லாமே கேட்டுட்டாருல்ல. இல்லைங்க, நார்மலாவே மன்னிப்பு கேட்டாரா? அவர் தனியா பர்சனலா கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் பேசியிருக்காங்கல்ல. அது ஏன் பேசுறாரு? வீடியோ வெளியிட்டப்போ அதுல மன்னிப்பு இல்ல. அவர் இந்த மாவட்டத்துல எல்லா குடும்பத்தினரையும் சந்திச்சு, ஒரு சிலர் தவிர எல்லா குடும்பத்தினரையும், பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்தினரையும் சந்திச்சு ஆறுதல் விசாரிச்சதெல்லாம் உண்மை. அவங்களுக்கு ஆறுதல் விசாரிச்சாரு, ஆறுதல் விசாரிச்சது அவங்க தவறா சொன்னாங்க. இல்லமா, இங்க பாருங்க, நீங்க குற்றம் சுமத்தும் போது வெளிப்படையா குற்றம் சுமத்துறீங்க, ஆறுதல் சொல்லும் பொழுது மறைமுகமா செய்றீங்க.
சார் இல்ல மேடம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மீடியா முன்னாடி தான் ஆறுதல் சொல்லணும் இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம் மேடம். அதாவது இந்த குற்றம் வந்து சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலின் பேசினது வரைக்கும், வெளியில் எல்லாரும் பேசினது வரைக்கும், இவர் வந்து லேட்டாக வந்தது தான் இந்த இதுக்கு காரணம். ஏன்னா அங்கே வந்து மதியம் வந்து இவர் பேசுவார்னு புசி ஆனந்த் அறிவிக்கிறார். உலகத்தில் இருக்க எல்லா சேனல்களும் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு அறிவிக்குது. பஸ் ஸ்டாண்டு மூடப்பட்டது. 90 ஊர்களுக்கு பஸ் இல்லை. பஸ் இல்லாதவங்கெல்லாம் அங்கே வராங்க. சனிக்கிழமை கூலி வாங்கிட்டு சேர்றாங்க. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய கும்பல், ஒரு 4000 பேரோட வர்றாரு. அங்கே வராரு வரும்போது ஒரு இடத்துல லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணுறாரு. ரைட்டுங்களா? ஸோ இந்த குற்றத்தில் நிகழ்வில் வந்து விஜய்க்கு பார்ட்டிசிபெண்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது ஸ்டாலின் அரசு பண்ண ஒரு தப்பு. அவரை வந்து குற்றவாளியாக்கி எப்படி ஆதவ அர்ஜுனாவை குற்றவாளியாக்குறீங்க, குற்றம் சாட்டுறீங்க ஆதவ அர்ஜுனா மேலே, எப்படி புசி ஆனந்த் மேலே குற்றம் சாட்டுறீங்க? அப்போ எப்படி விஜய் மேலே குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியும்? விஜய் மேலேயும் குற்றம் இருக்கிறது. அதுதான் இவங்க பண்ண தப்பு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கூட என்ன சொல்லுது? விஜய் மீது குற்றம் இல்லை அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சார் நீங்களே சொல்லுங்க, கரூர் விவகாரம், அதாவது இந்த விபரீதத்துல உயிரிழந்தவர்களுக்கு வந்து நினைவு சின்னம் ஒன்று வைக்கணும், இந்த கரூர் அசம்பாவிதத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு நினைவு சின்னம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. இந்த ஒரு பேச்சையும் சரி, இந்த ஒரு நிகழ்வையும் சரி எப்படி எடுத்துக்கலாம் மேடம்? அதாவது இந்த நாட்டில் வந்து நிறைய தியாகிகள் இருக்காங்க மேடம். சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க, மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்க, இடஒதுக்கீடு தியாகிகள் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வந்து கரூர் தியாகிகள்னு ஒரு தனி டீம் வந்து உருவாயிடுச்சு. இது வந்து ஒரு கட்சியுடைய பிரச்சார கூட்டத்தில் நடந்த அரசாங்க தவறோ இல்லை அவங்க தவறோ யார் தவறுலையோ நடந்த ஒரு மிஷாப், அவ்வளோதான். இதுக்கு வந்து நினைவு சின்னம், அரசு வேலை. இப்போது கிளாஸ் 4 எம்ப்ளாயி இப்போ 400 வேக்கன்சிக்கு 4 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் 4 இன்னைக்கு 31 பேருக்கும் இளநிலை உதவியாளர், ஊரக வளர்ச்சித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, வருவாய்த்துறை, போலீஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 31 பேருக்கும் அதில் காசு வேணான்னு, பதவி வேணான்றவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்காரு இவர். ஸோ இது வந்து க்ளோரிஃபையிங் அண்ட் அஃபென்ஸ். ஓகே. அதில் ஒரு பொண்ணு அழுவுது, என் புருஷன் விட்டுட்டு போயிட்டான், அவனை கூப்பிட்டு வேலை கொடு. ஏன்னா அவன் தான் வந்து திமுகவுக்கு எதிராக கேஸு போடுறதுக்கு உதவியாக இருந்தவன் அவங்க புருஷன், அப்படி போகிறான். ஸோ இது வந்து க்ளோரிஃபையிங். இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் நடந்தது. கூப்பிட்டு வேலை கொடுத்து நான் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு உள்ள அனுமதி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு உள்ள அனுமதி கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. மகாமக சாவுகளுக்கு யாராவது அரசாங்க வேலை கொடுத்தாங்களா? 50 பேர் செத்தாங்க. ஜெயலலிதாவும் சசிகலாவும் தண்ணியை வாரி வாரி ஊற்றிக்கினதில் 50 பேர் செத்தாங்க. யாராவது அரசு வேலை கொடுத்தாங்களா? இப்போ பாப்பா சொல்லிச்சு, ஏர்ஃபோர்ஸ் ஷோவில் வந்து ஒரு 5 பேர் செத்தாங்க. அவங்களுக்கு வந்து அரசியல் இல்லை, டெய்லி ஆக்சிடெண்ட்ஸு. அரசாங்கத்தோட தவறுகளும் காரணம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெலாம் யாரும் அரசு வேலை கொடுக்கறதில்ல. விபத்தில் இறந்தவர்களுக்கு இப்போது அந்த தொழிற்சாலையில் கூட அமோனியா வாயு தாக்கி நிறைய பேர் இருந்தாங்க, 13 பேர் இருந்தாங்க. அவங்க குடும்பத்துக்கும் அரசு வேலையெல்லாம் கொடுக்கல. நிவாரணம், அவங்களுக்கான அரசாங்கத்தில் அது தவறு இருக்குது, அதை மானிட்டர் பண்ணலான்னு நிவாரணம் கொடுக்கலாம். ஏற்கனவே 20 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுத்துச்சு. இப்போ என் கேள்வி என்னென்னா, செத்தவங்களுக்கு நீங்கள் அரசு வேலை கொடுக்குறீங்க. அன்னைக்கு திமுக அரசு வேகமாக செயல்பட்டு எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிருக்கு. சாவு புழைக்க கிடந்தவன் எத்தனையோ பேர் புழைச்சிருக்கான். அப்போ அவன் புழைச்சது தப்பா? ஸோ இது வந்து மிக 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 தவறான ஒரு முன்னுதாரணம். அதில் வந்து நினைவு சின்னம் அமைக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப 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 எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம். ஓகே, ராகுல் காந்தி சார் நீங்களே சொல்லுங்கள், அரசியல் சூழ்ச்சியை யாருமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நினைவு சின்னம் அப்படிங்கிறத வந்து முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணை ஒரு புறம் போய்கொண்டிருக்க, இது அரசியல் சூழ்ச்சி தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அதில் இன்னொரு விஷயம் அண்ணன் சொன்னதுக்கும் ஒரு பதில் சொல்லணும். என்னென்னா இது வந்து அந்த நினைவு சின்னமோ அரசு வேலையோ கொடுக்கறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சரியானது. என்ன காரணம்னா, ஒரு அரசு செஞ்ச தவறை அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக அரசின் தவறை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற தாவேக அரசு செய்து, ஒரு அரசின் தவறை ஒரு அரசு சரி செய்து. அதுதான் உண்மை. ஏன்னா அரசு சரியான நேரத்தில் சரியான பாதுகாப்பை அன்னைக்கு காவல்துறை மூலமாக வழங்கியிருந்தா இன்னைக்கு அந்த இன்சிடென்ட் அன்னைக்கு நடந்திருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுருவாங்களாங்கிறது கேள்விக்குறிதான்.
அப்போ ஒரு அரசின் தவறை இந்த அரசு சரி செய்யுது. விஜய் சரியான நேரத்துக்கு அதனாலதான் அவங்க எல்லாருக்கும் விஜயின் தவறை வந்து யார் சரி செய்யுது? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுத்ததே இதே அரசு தானே, இதே திமுக அரசு நடந்ததாலே. ஒரு அரசின் தவறு, ஒரு அரசின் தவறு ஒரு அரசு சரி செய்யுது. இது வந்து இதுல எந்த விதமான தவறும் கிடையாது, ஒரு அரசின் கொள்கை முடிவு. அதே மாதிரி அங்க நினைவு சின்னம் அமைக்கப்படும்ங்கிறது இத்தனை 41 பேர் இறந்ததை அந்த அத்தனை மக்களுக்கும் ஒரு நினைவு சின்னம் அமைக்கிறதுல எந்த விதமான தவறு இல்லைங்க. அது எப்படிங்க தவறா இருக்கும்? மொழிப்போர் தியாகிகளுக்கு நீங்க பண்ண மாதிரி தவறு இல்லைன்னு கூட இருக்கட்டும் சார், அது சரி தவறுங்கிறது அது அடுத்த பட்சமா வரலாம். ஆனா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிறதா இந்த இடத்துல கேள்வியா இருக்கு. ஆமா, அதுதான் சொல்றேன். இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு இந்த அரசு நிக்குது அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தையே அரசியல் சூழ்ச்சியை அனைவரும் ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுக்காக இந்த நினைவு சின்னம். உண்மைதானே. அதைத்தானே அன்னைக்கும் இன்றைக்கு இருக்கிற முதல்வர் சொன்னாரு, இன்னைக்கும் அதான் சொல்றாரு. ஒரு அரசின் தவறு தான், அரசின் சூழ்ச்சி தான், அதனால தான் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, அதனால அதனுடைய நினைவா அங்க வந்து அந்த நினைவு சின்னம் அமைக்கப்படும் சொல்றார். அதுல எந்த விதமான அது மிகச்சரியானது தான் சொல்ல போனா. ஏன்னா ஒரு அரசியல் சூழ்ச்சியால் இத்தனை பேர் இறந்து போகும் பொழுது இத்தனை பேரின் நினைவாக அங்க வந்து சுத்தி அரசியலுடைய சூழ்ச்சி காரணம் தான் அப்படின்னு என்னதான் பண்ணாங்க? அரசியல் சூழ்ச்சினா என்ன பண்ணாங்க? அவர் சொன்ன மாதிரி மிளகாப்படியை தூக்கி போட்டாங்களா, கம்பி வச்சு என்ன பண்ணாங்க? அரசியல் சூழ்ச்சினா என்ன நடந்துச்சு? சரியான பாதுகாப்பு வழங்காதனுடைய எல்லாத்துக்கும் காரணம் அதாங்க. ஒரு அரசு இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு பெரிய நடிகரோ இல்ல ஒரு பெரிய தலைவரோ வரப்போ இல்ல சூழ்ச்சியா சார்? இது நெக்லிஜென்ஸா இல்ல சூழ்ச்சியா? சூழ்ச்சி தான். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அப்ப சிபிஐ விசாரணையை நம்ம வாபஸ் வாங்கிடலாம். தாவேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அரசியல் சூழ்ச்சி தான் நடந்துச்சு. அதுக்காக தானே சிபிஐ விசாரணையை வச்சிருக்கோம். ஆனா அது விசாரணை முடியறதுக்குள்ள நீங்க தான் கான்ஃபிடன்ட் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொன்னதுதான் தாவேகா. சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்ல, சிபிஐ விசாரணை தான். சிபிஐ அன்னைக்கு இவங்க ஒரு விசாரணை அமைக்கும் பொழுது இவங்க மேல தமிழ்நாடு அரசு அமைக்கிற விசாரணை கமிட்டி மேல எங்களுக்கு வந்து சரிவரை இவங்க செய்வாங்களாங்கிற நம்பிக்கை இல்லைங்கிற காரணத்தினால தான் நம்ம சிபிஐ விசாரணைக்கே போனோம். நீங்க தான் வந்துட்டீங்களா ஆளுங்க, செய்யலாம் செய்தான் போறோம். நான் தான் சொல்றேனே, இது என்னது வரும் பாம்பு அதெல்லாம் வராது. ஒண்ணு நான் கேட்கணுமா ஒண்ணு, ஊரா விட்டு நெய்க்கு எங்க காசுல வந்து நீங்க இனிப்பு செய்யாதீங்க. எங்களுடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது பேசினது. இப்போ யாரோட காசு தூக்கி யாருக்கு கொடுக்குறீங்க? அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பதிவு செய்து அந்த ஆர்டரில் வர்றவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா இருக்குது? 58 லட்சம் பேர் நிலுவையில் இருக்காங்க. 58 லட்சம் பேர் 58 லட்சம் பேர் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் முறையாக பதிவு செஞ்சு, நான் சொல்கிறது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் இல்லை, முறையாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு அது வேலை கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கிறவங்க வந்து 58 லட்சம் பேர். ஓகே, இந்த 41 பேர் வந்து 1,20,000 பேரோட வேலையை ஒருத்தர் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா கணக்கு? 1,20,000 பேரில் ஒருத்தர் கிடைக்க வேண்டிய வேலை ஒருத்தருக்கு போகுது. இது என்ன மாதிரியான பின்விளைவை ஏற்படுத்தும்னா, அண்ணன் சொன்ன மாதிரி அப்போ உயிரோட இருக்கவங்களுக்கு என்ன மனநிலை கொடுக்கணும்? நம்ம செத்தே போயிருக்கலாமேன்னு. ஒரு ஸ்டாம்ப் பேரில் இறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா அப்போ உள்ளபடியே படிச்சுட்டு அதுக்காக காத்திருக்கிறவன் வேலை வாய்ப்பில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் ரெகுலராக அதை போய் நாங்கள் இப்போ ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களாம் இதனால் பாதிக்கப்பட மாட்டாங்களா? கேள்வி ஒன்று. 2 என்னென்னா, இடைத்தேர்தல் வரப்போகுது. இத்தனை நாளாக ஏன் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு இன்னும் நீங்கள் அதுக்கான பொசிஷனுக்கு வரல. இப்போ அது வரப்போகுது. இடைத்தேர்தலுக்காகத்தான் வேகமாக ஓடி போய் நான் வந்து 41 பேர் இடைத்தேர்தலுக்கு தடை கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம். இப்போதைக்கு கிடையாது. 7 தொகுதிகளுக்கு கிடையாது. 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் கிடையாது. நீங்க ராஜினாமா பண்ணுவீங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ராஜினாமா பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் சேருவீங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகிருக்கு. அப்ப அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அவர் பேசுறது இடைத்தேர்தல், அவர் போகும்போது சென்டென்ஸ் வரல. ஓகே, அதை பத்தி நம்ம தொடர்ந்து கொள்கை முடிவுனார். கொள்கை முடிவுனா இன்னைக்கு ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் அதுலயே ஒரு கொட்டு கொட்டிருக்கு. கொள்கை முடிவுனா சட்டமன்றத்தில் சொன்னீங்களா? சட்டமன்றத்தில் அதுக்கான பேசு பொருளாக அதாவது பேசுனீங்களா? அது எதுவுமே பேசலை. இது கொள்கை முடிவாக இதை எடுத்துக்க முடியாது. இதை வந்து ஒரு ஸ்டாம்ப் பேரில் நடந்தது, நீங்கள் எப்படி இது கொள்கை முடிவாக இதை நீங்கள் சித்தரிப்பீங்கன்னு மதுரை ஹைகோர்ட் பெஞ்சு கேள்வி கேட்டிருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை ஒரு நீங்கள் கொடுக்கலன்னா ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க, கொடுங்க, அது ஒரு டெம்பரரியாக வேணால் வச்சுக்கோங்க, பர்மனெண்ட்டாக அதை செய்யாதீங்க, அது நாங்கள் தான் அதை செட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் திமுக பண்ண சதியும் தான். இன்றைக்கும் போய் முதலமைச்சர் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் அந்த அதை டைவர்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கருத்தை பேசிட்டு வந்திருக்காரு. இதை அவர் கட்டாயம் அவர்கிட்ட இருக்கிற பொறுப்பு, அவர்கிட்ட இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வெளியில் சொல்லிடலாம். அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் ஈஸியாக அதை வந்து வெளியில் சொல்லிடலாம்.
அதனால இன்னமும் மூடி மறைக்க முடியாது, அடுத்தவங்க குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, ஆளுங்கட்சி ஆயிடுச்சு. ஓகே, திமுக தீய சக்தின்னு 40 முறை சொல்லியிருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க. இவர் பேசும்பொழுதுமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இடைத்தேர்தலை மனசுல வச்சு தான் போயிருக்கு அப்படின்னு சொன்னாரு. முதல்வர் விஜய் அவர்கள் அங்க பேசும்பொழுதுமே வந்து திமுகவுக்கு வந்து தக்க பதிலடி நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு இடைத்தேர்தலை மனசுல வச்சு பேசின மாதிரி தான் இருந்துச்சு. இது தேர்தல் பரப்புரை தானா? இது தேர்தல் பரப்புரையெல்லாம் கிடையாது. இடைத்தேர்தல் வருதுன்றதுக்காக அதுக்காக தான் இவர் பேசுறாரு. அங்க இவ்வளோ நாள் ஏன் வந்துட்டு நீங்க கரூர் போவே இல்லை, ஏன் கரூர் போவே இல்லை ஒரு क्वेश्चन எழுதிட்டு இருக்காங்க. இது தேர்தல் பரப்புரை கிடையாதுன்னு சொல்றீங்க. இது தேர்தல் பரப்புரை கிடையாதுதான். தேர்தல் பத்தி நீங்க அவர் பேசுறாரு. தேர்தல் பத்தி பேசவே இல்லை. அவர் வந்துட்டு இடைத்தேர்தல் பத்தி பேசினார்னா அவர் வந்துட்டு இந்த டைமும் அவங்கள ஓட விடணும்ன்றதுதான் அவர் மென்ஷன் பண்ணாரே தவிர அவர் இதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன், இதுக்காக பேசணும். இவ்வளவு நாள் வந்து ஏன் கரூர் போலன்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கரூர் போனோன்னு இப்ப எதுக்கு கரூர் போறீங்க, அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளேயும் போய் கோர்ட்ல இது பண்ணதுக்கு அப்புறம் இவர் மேல அது எஃப்ஐஆரே கிடையாது. இவரையே நம்ம வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லணும், இவர் எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்னா இவங்க ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு அதுவும் ஒரு இதாதான் சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. எதுக்கு எது பண்ணாலுமே வந்துட்டு அதுக்கு நீங்க ஏன் போறீங்க, நீங்க ஏன் பண்றீங்க, நீங்க ஏன் பண்ணல, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முற்றுக்கட்டையா தான் இவங்க நின்றுகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணக்கூடாதான்றதை தாண்டி இவங்களோட அரசியல் மட்டும்தான் இவங்களுக்கு வேணும்ன்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கிறாங்க. எதை பேசினாலுமே அதை அரசியலாக்கணும், எதை பண்ணாலுமே அதை அரசியலாக்கணும்னு பண்ணிட்டு இருக்கிறது டிஎம்கே. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கரூர் இன்சிடென்ட்ல இருந்தும் இப்போ வரைக்குமே எல்லாத்தையுமே அரசியலாக்கிட்டு இருக்கிறது இவங்க. இப்ப கேட்குற இந்த கொஸ்டின் கேட்குற எல்லாமே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ நடந்த இஷ்யூ தான் இது. அதையே அவங்க அப்போ பண்ணலை. இந்த ஸ்டாம்பேட்க்கு வந்துட்டு எங்கேயுமே வந்து வேலையெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதே இது திருப்பதியில ஒரு ஸ்டாம்பேட் நடந்தப்போ அங்க நடந்தவங்களுக்கு அங்க டிவோட்டீஸுக்கு வேலை கொடுத்தாங்க. திருப்பதியில நடந்த இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் ஸ்டாம்பேட் கொடுக்க கூடாதுன்றது என்ன இருக்கு? தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு பெரிய அளவுல ஸ்டாம்பேட் நடந்தது கிடையாது. ஒரு 50 பேர் செத்துருக்காங்க. கடந்த அரசாங்கத்துல கொடுத்துருக்காங்க 30 லட்சம். ஒரு தவறான மனநிலையை மக்கள்கிட்ட உருவாக்குறீங்க. நீங்க உள்ளபடியே இறந்தவங்களுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா உங்க கட்சி சார்பா செய்யுங்க. உங்க கட்சி சார்பா இப்ப நீங்க நினைவு சின்னம் வாங்கி போறீங்க, கட்சி சார்பா செய்யுங்க. தவக சார்பா கட்சி சார்பா தான் செய்யறேன்னு சொல்லிருக்கோம். அது கட்சியின் சார்பாக தான் அமைக்கப்படும் சொல்லிருக்காரு. கட்சியின் சார்பாக தான் அமைக்கப்படும் சொல்லிருக்காரு. அது கட்சியின் சார்பாக தான் அமைக்கப்படும் சொல்லிருக்காரு. ஆனா இன்னமும் வேலை வாய்ப்புன்னு ஒரு காரணத்தை காமிச்சு அந்த வேலை வாய்ப்புல வந்து மக்களுக்கு நான் நல்லது செய்ய 41 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்கறது மூலமா அவங்க குடும்பத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தணும்னா ஏற்கனவே 30 லட்சம் கொடுத்தாச்சு. ஏற்கனவே பெரிய தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட பிறகும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலை வாய்ப்போட கிடைக்க வேண்டிய முன்னுரிமையை கெடுத்து அதை தனக்கு வந்த கும்பல்களுக்காக நான் கொடுத்து நான் அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடிப்பேன் அப்படின்னு சொல்றது தவறு. பிரகாஷ், ஏன்னா விஜய் அவர்கள் இந்த இடத்துல பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. கரூருடைய கம்பெனி ஓனர் யாரு சார், அவரை காணலன் வேற விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. அதான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியை காணல, ஓடு 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 வேட்டைக்காரன் பின்னாடி வர போனார் அவரு. அவரு நீங்க வந்து போலீஸ் அதிகாரத்தோட நீங்க ஒரு துரத்துனீங்கன்னா யார் மேடம் ஓட மாட்டாங்க? ஆட்சி அதிகாரம் யாரும் ஓட மாட்டாங்க. நீங்க வந்து போட்டது முன்ஜாமீன் கொடுத்துருச்சு சென்னை உயர் நீதிமன்றம். அதுல ரெக்கார்டு கிடையாது, வீடியோ கிடையாது, போன் ரெக்கார்டு கிடையாது, ஆதாரம் கிடையாது. ஒன்லி சிடிஆர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. சிடிஆர் மட்டும் வச்சுக்கிட்டு அண்ணன் வந்து கரூருக்கு போறாருன்னா செந்தில் பாலாஜி கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணும்ன்றதா கான்செப்ட், ரைட்டுங்களா? அதுக்காக அவர் வந்து ஓடினார். இப்போது வேலை கொடுக்க சம்மந்தமாக ஒன்று சொல்லிடுறேன் மேடம். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்னு 2 பேரை அடித்து கொண்டாங்க. அங்கே ஒரு சாத்தாங்குளத்தில் காவல்துறை வந்து அடித்து கொண்டாங்க. அவங்க குடும்பத்துக்கெல்லாம் வேலையே கொடுக்கல, செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலையே கொடுக்கல. கரூரில் ஸ்டாம்பீட்டில் செத்தவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குறது எந்த விதத்தில் அது நியாயமாக இருக்கும் மேடம்? சார், தீர்ந்து போன சக்தின்னு ஒருத்தவங்களை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. யார் அந்த தீர்ந்து போனவர்கள்? அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்சி யாரு சார் குறிப்பிட்டு சொன்னா நல்லா இருக்கும்ல இந்த இடத்துல? எல்லாருக்கும் தெரியும்னு பொதுவாக சொல்ல வேண்டாமே. யார் தீர்ந்து போன சக்தி? அதிமுக. அங்கிருந்து விலகி தாவேக்காக்குள்ள இணைந்ததுனால அங்க தீர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அங்க இருந்து இருக்க முடியல,
இருக்க முடியல, அங்கே இனிமேல் இருக்க முடியாது, இனிமேல் தமிழ்நாட்டின் தலைவர்களில் ஒருத்தர் தமிழ் மக்களுக்கான தலைவராக ஒருத்தர் இருக்க முடியும் அப்படின்னா தமிழ் மக்கள் நேசிக்கிற, ஏன்னா இவ்வளோ தூரம் காசு செலவு பண்ணி, இவ்வளோ தூரம் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி, இவ்வளோ தூரம் எல்லா இடத்துலையும் போனோம் வச்சோன்னு சொல்லி இத்தனை வருஷமாக எல்லாரும் ஏமாற்றிட்டு இருந்தவங்க, இவ்வளோ வருஷமாக சாதி பேரில் மதத்து பேரில் எல்லாத்தையும் பிரிவினைப்படுத்தி இவ்வளோ தூரமாக வந்து பிளாஸ்டிக் சேர் மட்டுமே கொடுத்து பலர் பக்கத்தில் வச்சுருந்தவங்க இப்படின்னு எல்லாரும் வச்சு பண்ணவங்க எல்லாருக்கும் பதில் சொல்கிற வகையில் அங்கே இருந்தால் இனிமேல் நமக்கு சரியாக இருக்காதுன்னு சொல்லி அவங்களா ஒரு தலைவன் இனிமேல் வந்து பணம் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, யாரு வாக்குக்கு பணம் கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு தலைவனுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அதனால அந்த தலைவனை தேடி வந்திருக்காங்க. தாவேக்கா ஆட்சி வந்த பிறகு ₹1 லஞ்சம் வாங்க மாட்டோம், உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி பேசினது நிஜமாவே ரொம்ப நிறைய பேருக்கு பெருமையா இருந்துச்சு. தாவேக்காவுடைய ஆட்சியில வந்து லஞ்சம் ஊழல்லாம் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் பேசின அதே மேடையில பக்கத்துல இருந்தது யாருன்னு பார்க்க போனா MR விஜயபாஸ்கர் அவர்கள் பக்கத்துல இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து நினைவு பரிசையுமே பெற்றார். இது ஒரு முரணா இல்லையா? என்ன முரணா இருக்கு எனக்கு புரியல. முடிவு சொல்ல வேண்டியது உச்ச நீதிமன்றம். சரிங்களா? அவர் ஊழல்வாதியா இல்லையா, அவர் தப்பு செஞ்சிருக்காரா தப்பு செய்யலையான்னு சொல்ல வேண்டியது நீதிமன்றம் சொல்ல வேண்டியது நீதிமன்றம். அதுதான் சொல்றேன். அவர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காரு இல்ல இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காரு அப்படி ஊழல் செஞ்சிருக்காருன்னா அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டியது நீதிமன்றம். சரிங்களா? முதல் விஷயம். இப்போ அவர் வந்து ஒரு இடத்துல வந்து சேர்ந்திருக்கனால, ஊழல்வாதி வந்து சேர்ந்திருக்கனால அப்படி நீங்க சொல்ற விதத்துக்கே வரனே, இந்த இடத்துல நீதிமன்றம்னு ரொம்ப அழகா சொல்றீங்க, லா அண்ட் ஆர்டர் பிரகாரம் சொல்றீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரூர் வழக்கை பத்தி பேசும்பொழுது நீங்களே அது அரசியல் சூழ்ச்சின்னு சொல்றீங்க. உங்களுக்கு தேவையான இடங்கள்ல நீதிமன்றத்தின் பக்கம் போய்க்கிறீங்க, மீதி இந்த சைடு வர்றப்போ இல்ல இது அரசியல் சூழ்ச்சின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. எந்த ஸ்டாண்ட்ல நம்ம நிக்கலாம்? நீதிமன்றம் பக்கம் போலாமா, இல்ல நம்மளே ஒரு அசம்ஷன்ல இல்லங்க இது அரசியல் சூழ்ச்சி அப்படின்னு நினைக்கலாமா? நாங்க சொல்றது மட்டும் இல்லைங்க, அது நீதிமன்றத்தின் வாயிலா இந்த மக்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படும் தான் நான் சொல்றேன். ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகு நாம் அதை பொதுவெளிகளில் பேசலாம்ங்கிறது தான் நாங்களும் சொல்றோம். ஊழல் வழக்குல குற்றவாளின்னு சிறைக்கு சென்று குற்றவாளி ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரே அரசியல்வாதி எங்களுடைய அம்மையார் தான். அந்த அம்மையாரை ஒரு நிமிஷம், அந்த அம்மையாரை வந்து பெரிய அளவுக்கு விஜயபாஸ்கர் வந்து புகழ்ந்து பேசுறாரு இன்னைக்கு மேடையில். ஊழல் வழக்கில் குற்றவாளின்னு அடையாளம் செய்யப்பட்டு சிறைக்கு போனம்மா ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை இன்னைக்கு பெரிய அளவில் புகழ்ந்து பேசி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் 2 பேரும் சேர்ந்த உருவம், கம்பைன்டு உருவம் வந்து விஜய். அப்போ இவர் வந்து லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லுன்னு சொல்றது எந்த அளவில் உண்மை? அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துலன்னு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா லஞ்சம் போயிடுச்சு. அதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன எல்லாரும் சொல்லலாம் வழக்காயிடுச்சு ஹைகோர்ட்ல. வழக்காயிடுச்சு. அப்ப இனி நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நீங்க வந்துட்டீங்க அப்ப உள்ள நல்ல ஆளுங்க சேர்த்துட்டு இருந்தா நல்ல பத்தி பேசலாம். நீங்க விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கரும் இத்தனை நாளா வந்து வாஷிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. எங்களை வாஷிங் மிஷின் சொன்னீங்கன்னா ஊழலுடைய வெண்டர் மிஷினே நீங்க தான், வெண்டிங் மிஷின் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப மாற்று சக்தி யாருன்னு பாக்கணும். இப்ப 75 ஆண்டு காலம் நீங்க பிரகடனப்படுத்தப்பட்ட சுருக்கமா இது உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா பிரகடனப்படுத்தப்பட்ட அரசியல், உங்களால சொல்லப்பட்ட அரசியல் என்ன தெரியுங்களா? 75 ஆண்டு காலம் திராவிடம் அந்த மண்ணை நாசமாக்கிடுச்சு, முடிச்சிருச்சு. நான் ஒரு மாற்று சக்தி, நான் வந்ததும் உள்ளபடியே நல்லாட்சி கொடுப்பேன் நம்பிதான் வாக்கு செலுத்தினாங்க. இவருக்காக வாக்கு செலுத்தின, இவருக்காக வேலை செஞ்ச, போஸ்ட் ஓட்டுன, வெடி வெடிச்ச இவர் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களுக்குலாம் அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. இனி அந்த நிலை எங்க போகும்? புரியுதுங்களா? இனி அந்த நிலை எங்க போகும்? இவர்கள் MR விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் இந்த மாதிரி ஆட்களை சேர்த்து வச்சுட்டு இனி யாருக்கு பொறுப்பு விடுவீங்க? யார் அமைச்சராகுவீங்க? எதுக்கு அவங்க சேர்த்துறீங்க? அப்ப கட்டமைப்பு ரீதியா நாங்க பலப்படுத்த போறோம் கட்சியை. கட்டமைப்பு ரீதியா பலப்படுத்தணும்னா இவங்களே ஏன் கூப்பிட்டு நீங்க படுத்தணும்? நீங்க எடுத்திருக்கிற முன்னுதாரணமே தவறு, நீங்க எடுத்திருக்க கையாண்டிருக்கிற விஷயமே தவறு. அப்ப இது நாள் வரலையும் நீங்க ஏமாத்தி வாக்கு வாங்கிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த பொதுவெளிக்கு உங்க அதாவது ஏப்பம் குதிரைக்குள்ள வெளில வந்துருக்கு. நீங்கள் இது போன்ற ஆட்களை கையில வச்சுக்கிட்டு நான் ஊழலுக்கு எதிராக செயல்பட போறேன், ஊழலுக்கு எதிராக செயல்பட போறேன், நீங்க அது வழக்காயிடுச்சு. அதாவது அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல வழக்காயிடுச்சுங்க. அப்ப எப்படி நீங்க இன்னும் வந்து நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க? நன்றி. சரி, நீங்க உங்களுடைய நிறைவு பார்வையை முன் வைக்கலாம்.
இல்லை இவர் சொன்னார் இந்த மாதிரி வெளியில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இதை வச்சு தான் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கேல இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்ட்டுலாம். அரசியல் பண்ணுற அவங்க இப்போ உச்ச தலைவராக இருக்கிறது விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள். அவர்கள் பார்வை கீழே எதுவுமே நடக்காது, நான் யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் பார்வை கீழே ஊழல் நடக்காது, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, எந்த விதமான தப்பும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சார் அப்போ முன்னாடி நடந்தப்போ நீங்க அதுக்கான ரிசல்ட் கொடுத்திருந்திருக்கலாம். இப்போ இவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லி தான் இப்ப பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்கும்போது தான் நீங்க அதுக்கான கேள்விகள் கேட்க முடியும். விமர்சனங்கள் விஜய் அவர்களை நோக்கியும் சரி தாவேகாவை நோக்கியும் சரி வைக்கப்பட்டது. விமர்சனங்களுக்கு எந்த பதிலும் கொடுக்காம பஞ்ச் டைலாக் மூலமா எதிர் விமர்சனம் வைக்கிறங்கிறது சரியா? அது அவருடைய பேச்சு. இவங்களும் தான் வந்துட்டு வீடியோ எடுத்து விட்டாங்க, நான் வந்துட்டு திமுக காரன், என்னை வந்துட்டு யாருமே பேச முடியாது, என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்றது. அது ஒருத்தவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்டைல். அது அவரோட பேச்சு திறமையில அவர் பேசுற ஸ்டைல்ங்கிறது பதிலுக்கு நான் எப்படி அவர் என்னென்ன பதில் கொடுக்கணும், என்னென்ன இது பண்ணணும்ன்றது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் பேச்சல மட்டுமே நான் பண்ண மாட்டேன், ஆக்ஷனுக்கு வந்துட்டு நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் ஆக்ஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்குல்ல. கேள்வி கேக்குறாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம கேள்வி இல்ல சார், ஆக்ஷன் எல்லாமே நிரூபிச்சிட்டு தானே சார் இருக்காங்க. இவ்வளவு நாள் ஆட்சியில இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது உங்கனால, இப்ப அவர் வந்து ஆக்ஷன்ல பதில் சொல்லிட்டு தானே இருக்காரு. உங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுமா இல்ல உட்கார்ந்து நீங்க கேக்குற எல்லா சில்லி கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? எல்லா ஆக்ஷனும் நடந்துட்டு தானே இருக்குது. 5 நாள் லஞ்சம் ஊழல் இல்லாம இருக்கு. லஞ்சம் ஊழல் இல்லாத இன்னைக்கு போய் சிஎம்டில இன்னைக்கு போய் பாருங்க, இன்னைக்கு போய் பாருங்க, இன்னைக்கு போய் பாருங்க, சொல்லிட்டே இன்னைக்கு போய் பாருங்க. அது வந்து வழக்கு தொடுக்கிறாரு, குற்றவாளி சொல்ல முடியுமா? குற்றவாளி கிடையாது. அது காரணம் என்ன? நான் எனக்கு வந்து நான் வந்து 50 நாள் தான் ஆகுது, என்னால அந்த 50 நாள் சஃபிஷியன்ட்டா இல்ல. நான் எனக்கு ஐ நீட் மோர் டேஸ். சொல்லுங்க, லஞ்சமும் ஊழலும் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொல்லி இருக்காங்க. இந்த 60 நாட்கள்ல எல்லாமே குறைஞ்சிருச்சு. அவங்களுடைய நிறைவு பார்வையை கொஞ்சம் சுருக்கமா முன்வைங்க. அதாவது லஞ்சம் ஊழல் வந்து எங்கேயுமே குறையல மேடம். இடங்கள் டைமென்ஷன்ஸ் தான் மாறி இருக்கு. இப்போது இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே வந்து இவங்க நிறைவேற்றலை மேடம். பஸ்ஸில் வந்து பெண்கள் தமிழ்நாடு முழுக்க இலவசமாக போகணும்னு சொன்னாங்க, அந்த வாக்குறுதி நிறைவேறவே இல்லை. 2500 ரூபா பெண்களுக்கு கொடுப்போம்னாங்க, அந்த வாக்குறுதி நிறைவேறலை. தாய்மாமன் திட்டம் வந்து இம்மீடியட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நான் வந்து ரியல் தாய்மாமன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குது மேடம். எதுவுமே செய்யலை. இந்த 55 டேஸாக வந்து எந்த கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களும் செய்யலை. இவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேறலை. வேறஸ் வந்து சட்டம் ஒழுங்கு தம்பி சொன்ன மாதிரி மோசமாக இருக்குது. கரண்ட்டு மின்சார விநியோகம் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. ரேஷன் கடைகள் வந்து பல இடங்களில் பல பிரச்சனைகள் வருது. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது ஏமாற்று வேலைன்னு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டோட்டலாக மாற்றம் என்பது ஏமாற்றம். இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, மற்ற கட்சிகள்லாம் தகுதியே இல்லை, எல்லாம் எங்கள் கட்சிக்கு தான் வரணும். அப்போ அதிமுக உட்பட திமுக உட்பட அனைத்து கட்சிகளையும் அழிச்சிட முடியுமா? அப்படி ஒரு நோக்கத்துக்கு தான் இவங்க கொண்டு போயிட்டு. ராகுல் காந்தி சார் மாற்றம் ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. உங்களுடைய நிறைவு பார்வை என்ன? அண்ணா சொன்ன சில விஷயங்கள்ல நானும் சொல்றேன். வந்தவங்க எல்லாம் பொறுப்பு கொடுத்துறீங்களா, பொறுப்பு கொடுத்த மாதிரியே சொல்றாரு. வந்தவங்க எல்லாரும் அடிப்படை உறுப்பினர்களாக தான் சேர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் பேசும்போது கூட கடைநிலை ஊழியராக இருந்து தொண்டு செய்வேன்னு தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஒன்று. இன்னொன்று, திமுக வந்து எப்போவுமே குற்றம் சாட்டிட்டு இருக்க வரிசையிலேயே வந்து இவங்க எல்லாம் கூட்டு வந்துட்டு மாற்றினோமா, நீங்கள் எப்படி ஓபிஎஸ்ஸை கூட்டு வந்து, நீங்கள் எப்படி செந்தில் பாலாஜியை கூட்டு வந்து, நீங்கள் எப்படி எல்லாரையும் அக்செப்ட் பண்ணீங்களோ, உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜியை, உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட ஓபிஎஸ் எல்லாம் நீங்கள் எப்படி கூட்டு வந்து உங்கள் கட்சியில் சேர்த்து எல்லாத்தையும் இப்போ மாற்றினீங்களோ, அதே மாதிரி வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று அண்ணன் கேட்டார் இல்லை அண்ணா கடைசி நிமிஷம் நான் பேசுகிறேன். நீங்கள் அவரு சொன்னார், இது வரைக்கும் சொன்ன எந்த வாக்குறுதியும் வந்து நிறைவேற்றல. 50 நாட்களில் என்ன செய்ய முடியுமோ அதை இந்த அரசு செஞ்சிருக்கு. தனியார் பள்ளிகள்கிட்ட ஒரு இரவுல 50 வருஷமா நீங்க மாத்தல சார், 75 வருஷமா மாத்தல சார், 50 வருஷமா மாத்தல சார், 50 வருஷமா நீங்க மாத்தல சார். சார் நான் சொல்றேன் சார், தனியார் பள்ளிகளுக்கு நீங்க காசு வாங்கி கொடுத்த என்ஓசியை காசே இல்லாம சரியா என்ஓசியா கொடுத்துருக்கோம்.
இது ஊழல் ஒழிக்கிறது இல்லையா? அதே மாதிரி மின்துறை ஊழியர்களுடைய இடமாற்றத்தை எந்த விதமான காசும் இல்லாம மின்துறை ஊழியர்களுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஒவ்வொரு தனியார் பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டதுல 100 கோடி ரூபாய்க்கு மேல முந்தைய ஆளும் அரசு காசு வாங்கிட்டு என்ஓசி கொடுக்கல, ஆனா ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில இவங்க எல்லாம் வச்சிருந்து என்னன்னா பணம் வாங்குனதுக்கு மட்டும் கொடுக்கறாங்க. இவ்வளவு குறுகிய நாட்கள்ல ஆய்வு நடத்தப்பட்டது. ஆய்வு நடத்தி ஆய்வு முடித்த பிறகு வச்சிருக்க ஃபைல் எல்லாம் இவங்க டேபிள்ல வச்சிருப்பாங்க. யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ற மெத்தடாலஜி தான் வச்சிருந்தாங்க. தனியார் பள்ளி கூட்டமைப்பு, தனியார் பள்ளிகளில் எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க? தனியார் பள்ளிகளினுடைய கூட்டமைப்பு அறிவிச்ச அறிக்கையில வேணா பாருங்க, அந்த பள்ளியினுடைய தாளாளர்கள் கொடுத்த பேட்டியில வேணா பாருங்க. இல்ல ஒரு கல்வி 2.25 வருஷம் கழிச்சு நீங்க மகளிர் உரிமை தொகை வந்து 2.25 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. அப்போ அதெல்லாம் சரி, 2.25 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. எப்படி நான் சொல்லவே இல்லைங்க. ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள் எதுவுமே செய்யலைங்கிறதுக்கு உண்டான இல்ல, அப்படி சொல்லல. நான் தான் அதை தான் சொல்ல வரேன். ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள்ல ஏன் இந்த வாக்குறுதியை செய்யல, ஏன் அந்த வாக்குறுதியை செய்யலன்னு சொல்றேன். நீங்க ஆட்சியில இருந்தப்ப நீங்க கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றலைங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும். அதனாலதான் நீங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றலைங்கிறதுனால தான் இன்னைக்கு உங்களுடைய ஒரே எலெக்ஷன்ல கட்சியினுடைய தலைவரையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளரையும் தோக்கடிச்சு மக்கள் உட்கார வச்சிருக்காங்க. ஓகே, நன்றி. அனைவருக்கும் நன்றி. பிஹைண்ட் ரூட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு பங்கேற்று உங்கள் அனைவருடைய கருத்துக்களையும் முன் வச்சிருக்கீங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி. பிஹைண்ட் ரூட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Roots Face of the Digital Debate Show. Powered by Rajmahal Silks Madurai.